ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரைடே மார்க்கெட், அதாவது February 6 ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸாக இதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு இனிஷியலி டவுன் சைட் நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. புட்ஸ் இதில் வந்து நல்ல ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் ஆச்சு. பட் சம் வீக்னஸ் இருந்துச்சு. அண்ட் தென் கால் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஒன் செகண்ட் டவுன் சைடு, ஒன் செகண்ட் அப் சைடு. ஸோ ஒரு 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 மல்டிபிள் மூவ்மெண்ட் கொண்ட ஒரு டேவாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டேவை நம்ம எப்படி இப்போ அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஸ்ட்ரைக் ப்ரைஸை, ஓப்பன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஸ்பாட்டுடைய ஓப்பன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நாம வந்து ஹை அண்ட் லோ, அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணுறத பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு ரூல் பேசிஸாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் 6 February பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலேயே எனக்கு கொடுத்துருக்க ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,605, விச் மீன்ஸ் 600 வந்து நமக்கு ஒரு அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 600 கால், 600 புட் எடுத்திருக்கேன். அதனுடைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ்லாம் நான் மார்க் பண்ணி ஆக்சுவலாக ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ஹை என்ன, லோ என்ன, நமக்கு ஹை என்ன, லோ என்ன தான் தேவை. ஹை பார்த்தீங்கன்னா 639 வருது, லோ வந்து 564 வருது. ஸோ அக்கார்டிங்லி நமக்கு வந்து 25,650 ஸ்ட்ரைக்கும் 550 பாட்டம் ஸ்ட்ரைக்கும் கிடைக்குது, டாப் அண்ட் பாட்டமாக. ஸோ இதன்படி நம்ம இங்க இருந்து அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அன்னையோட டேல வந்து இனிஷியலி டவுன் சைட் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம டாப் அண்ட் பாட்டம் சேர்ந்தே நம்ம பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப்பை பார்க்கலாம். 650 கால் போட்டு நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். 650 கால் அண்ட் 650 போட்டு. டாப்ல வந்து புட்டு தான் டாமினேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 122.6. ஸோ 122 ஆர் 123 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இது சேம் ஆப்போனன்ட் 123 வச்சுக்கிறேன். அண்ட் புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 137. ஸோ 137 நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். 137. ஸோ இதுதான் சேம் ஸ்ட்ரைக்கோட லெவல்ஸ். ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது இங்கே வந்து புட்டு வந்து டாமினேட் பண்ணி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு டாப்ல தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இதே மாதிரி பாட்டம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயும் நம்ம பார்ப்போம் பாருங்க. பாட்டம்ல 550 கால், 550 புட்டு. இங்க கால் வந்து டாமினேட் பண்ணிருக்கோம், ஏன்னா டாப் பண்றதுனால. அதனால புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 119.5. ஸோ 120ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 120ன்னு. அண்ட் காலுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 133. ஸோ 133 நான் புட்ல மார்க் பண்றேன். காலுடைய லோ வந்து 133. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி பார்க்கும்போது டாப்லயும் ட்ரெண்ட் பாயிண்ட் பொசிஷன் இருந்து பாட்டம்லயும் ட்ரெண்ட் பாயிண்ட் பொசிஷன்ல தான் இருக்குது. ஸோ இப்படிதான் அமைஞ்சிருக்கு அன்னைக்கு. ஒன்லி திங் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி இங்க கால் சைட்ல ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் சினாரியோ இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் இங்க ஒரு வேலிடான ஒரு ட்ரெண்ட் பாயிண்டா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அன்டில் இட் ஹாஸ் சப்போர்ட் ஹியர், இது வரைக்குமே இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு சினாரியோ தவிர்த்து மற்றபடி கால் சைடும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு அப்போனோட ஹைக்கு மேலே தான் இருக்கு. இங்க புட்டு வந்து அப்போன்ற லோ கீழே இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். டாப்பும் ட்ரெண்ட் பாயிண்ட், பாட்டமும் ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்கிற சூழல்ல தான் அன்றைய நாள் அமைஞ்சது. ஒன்லி திங் நெகட்டிவ் சினாரியோ கால் சைட்ல இருக்கிறதுனால நான் ப்ரீவியஸாவே உங்களுக்கு நீங்க டெலிகிராம்ல மெசேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்க வந்து நெகட்டிவ் சினாரியோ தான் தெரியுது. ஏன்னா நீங்க ஸ்பாட்டையும் நீங்க எடுத்து மார்க்கெட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஓப்பன் பிலோ இருக்கிறது தான் இருக்குமே. இது எல்லாமே டவுன் சைடுக்கு ஃபேவரபுளா இருந்ததுனால ஸ்டில் மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதா நான் சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையில் டாப் ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூஸா பாசிட்டிவ் க்ளோஸ்லயே மேல இந்த லோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டல்ல வச்ச லோ வந்து கடைசி வரைக்கும் பிரேக்கே ஆகல. உங்களால பார்க்க முடியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பிரேக்கே ஆகல. ஸோ கண்டினியூஸா மேல மட்டும் தான் போச்சு. இதுதான் வந்து நடந்தது அன்னைக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து புட் சைடுக்கு ஃபேவரபுளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம ஒருவேளை அது கண்டினியூவா ரேலி போனதுனால நம்ம கண்டினியூஸா புட்டை மட்டுமே ட்ரேஸ் பண்ணியிருந்தால் 650 காலுக்கு அப்புறம் 600 புட், சாரி 600 கால், 550 கால் அப்படி கண்டினியூஸா இருக்கும். ஆப்வியஸா இவனோட ஹையும் தாண்டியாச்சு. 149.6, 150, 150யும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாண்டியாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா பாட்டம் ஸ்ட்ரைக்கான 550க்கு பார்த்தோம். ஏன்னா 550 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாட்டம் ஸ்ட்ரைக் அமைஞ்சது. ஒருவேளை இப்போ வந்து 650 புட் வந்து 550 காலை டிஃபீட் பண்ணி ஃபர்தரா போச்சுன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு டவுன் சைட்ல. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ அங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல 179.6, 180 அப்படின்னு நம்ம இங்க மார்க் பண்ணலாம். 180 வந்து 550 காலுடைய ஹை 180. ஸோ 180யும் டேப் பண்ணிடுச்சு. அங்க இருந்து ஒரு
பிரேக் பண்ணி மேலேயும் போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டேப் பண்ண இடத்துல ஒரு சின்ன ஃபாலோ, அதாவது எக்ஸாக்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்போனண்ட் ஹை இது என்னது 550 காலுக்கு 550 புட்டுடைய ஹையாண்ட ஒரு சின்னதா, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். ஆல்சோ இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 137. ஸோ 137 ட்ரெண்ட் பாயிண்ட் ஒரு லோவா நம்ம இதை தான் இப்போ மார்க் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா புட் சைடில் ரேலி வர்றதா நம்ம அசியூம் பண்ணும்போது 137 நம்ம இப்போ கால் சைடுக்கும் மார்க் பண்ணணும். 137. ஸோ 137க்கும் கீழே வந்துருச்சு. தன்னுடைய இன்ட்ராடே லோவும் பிரேக்கிங் ஆயிட்டு இருக்குது. ஆப்போனண்டோட ஹையாண்ட வந்து ஒரு சின்னதா ஒரு புல் கிடைச்சது, அந்த இடத்துல ஒரு அப்சைட் கிடைச்சது. பட் ஸ்டில் ஒன்ஸ் அகைன் அது பிரேக் ஆயிடுச்சு. எங்க நடக்குதுன்றது உங்களால புரிஞ்சுக்காது. இது இங்க நடக்குமா நடக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நடந்த இடத்த நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஏன் அந்த வேல்யூ வந்து ஜம்ப் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஹோல் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது அத அது வந்து ஒரு கிரேசியா தோணலாம் உங்களுக்கு. பட் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அ ப்ரோக்ராம்டு அல்காரிதம் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையுமே நமக்கு ப்ரைஸ் ரிலேட்டட் அல்காரிதம் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஒன்ஸ் இது பிரேக் பண்ண பிறகு ஆக்சுவலி ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிட்டாலே நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு போவோம். ஆல்சோ அப்புறம் அவனுடைய சொந்த ஆப்போனட், என்ன சின்ஸ் இட் இஸ் பாட்டம் ஸ்ட்ரைக், அவனுடைய சொந்த ஆப்போனட் கீழேயும் போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 550க்கு அப்புறம் 500. 500ஓட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 207.95 208 கூட நம்ம போட்டலாம். ஸோ 208 நம்ம இங்கே பிளாட் பண்ணலாம். ஓகே, 208. ஆல்சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 137, அதுதான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா இப்போ இருக்கிற லோ. 137 புட்டுடைய லோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 137க்கு பிலோ போனவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே நான் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, இது வந்து 500 காலுடைய சார்ட். 500 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போயாச்சு. 500 காலுடைய ஹையான 207க்கு வந்து இங்க போகவே இல்லை. இந்த இடத்துல போகவே இல்லை. இதை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இங்க பிரீமியம் வந்து எந்த அளவுக்கு வீக்கன் ஆகிட்டு இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கீழே போயிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், 450க்கு போய் ரெடியா வச்சு பார்ப்போம். 450 கால் அங்கேயும் பாத்தீங்கன்னா 450 கால்லையும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நீங்க அப்ளை பண்ணி போகும்போது 137 பார்க்கும்போது அங்க எக்ஸாக்டா டச் ஆயிருக்கு. இப்போ இது ஆப்போனண்ட்டையும் டச் பண்ணல. ஸோ ரெண்டுமே நடக்காத பட்சத்துல 450ன்ற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை நீங்க அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள கொண்டு வர முடியாது. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. நம்மளுடைய லெவல்ஸை, வேலிடான லெவல்ஸை ப்ராப்பரா டச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 450 கால்க்கு ஆப்போனண்ட் புட்டையும் நான் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க. 450 புட்டுடைய ஹை பாருங்க, அந்த நேரத்துல மேக்ஸிமம் ஹை பார்த்தீங்கன்னா 89.95 90 வச்சுக்கோங்க. 90 எங்கேயோ இருக்கு. ஸோ எல்லாமே ப்ராப்பரா இருக்குது. ஏன்னா கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேலதான் இருக்குது. பட் ஹவு கேன் வி டேக் திஸ் ஸ்ட்ரைக் இன் டு அவர் அனாலிசிஸ், வாட் கிரைட்டீரியா, ஆன் வாட் பேசிஸ்? இதுதான் கேள்விகள். இந்த கேள்விக்கு பதில் வந்து நம்மளுடைய வேலிடான லெவல்ஸை டேப் பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம அனலைசிஸ்க்குள்ள எடுத்துக்கணும். இதுதான் வந்து நான் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் 500 வரைக்கும் தான் நம்ம அப்சர்வ் பண்ணணுமே. 500 கால் அண்ட் புட்டை தான் நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம், சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட்ன்றதுனால. ஓகே, ஸோ 500 கால் புட்டில் புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 113.4. ஸோ 113 நம்ம வச்சுப்போம். 113 நம்ம இங்கே பிளாட் பண்ணுறோம். ஓகே, 113 பிளாட் பண்ணும்போது ஆல்ரெடி அதுக்கு மேலே தான் இருக்கும். சேம் ஸ்ட்ரைக் 113. ஸோ எக்ஸாக்டா பார்த்தோன்னா மேலே தான் இருக்குது. இங்க பாருங்க ஹையை டேப் பண்ணல, ஆப்போனண்ட் ஹையை கூட ஒரு சின்ன கேப் வச்சிருக்கு, டேப் பண்ணல. பட் ஸ்டில் 137 இருக்கக்கூடிய நம்மளுடைய இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணி பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ வந்தவன் திரும்பவும் இங்க இருந்து ரிவர்சல் ஆகுறான். சரி, இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்றது? எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் அனாலிசிஸா இருக்கக்கூடிய இந்த கால் புட் அனாலிசிஸ் மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இப்படிப்பட்ட டிலைடு கன்ஃபர்மேஷன், டிலைடு என்ட்ரிஸ் உங்களுக்கு அமையும். அதுக்கு தான் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் என்பது முழுக்க முழுக்க ஃபியூச்சரோட தொடர்புடையது. அப்போ ஆப்ஷன் மீன்ஸ் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதை ஃபியூச்சரோடவும் ஸ்பாட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் டெரிவேட்டிவ் ப்ராடக்டா உருவாக்கின அண்டர்லைங் அசட். ஸோ ஸ்பாட்டையும் நாம டைரக்ஷனுக்காகலாம் பயன்படுத்திக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், ஓப்பன் பிலோ இருக்குது. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். பட் அல்டிமேட் திங் இஸ் ஃபியூச்சரும் ஆப்ஷனும் ஒன்னோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆனது. ஸோ அப்போ ஃபியூச்சர் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளால ப்ரியார் என்ட்ரிஸை பிக் பண்ண முடியும். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது. பட்
அந்த ரேலி அந்த ட்ராக் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்றது நம்மளால ரொம்ப 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 ஈஸியா ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலியமா பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே ட்ரெண்ட் பாயிண்டா பார்த்தீங்கன்னா கால் 500 கால் வந்து குவாலிஃபை ஆகுது. ஸோ அப்போ இவனுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 114. இந்த 114ன்றது இப்போ இங்க இருந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கண்டினியூ ஆகும். அப்போ 500 காலுக்கு அப்புறம் அடுத்தது அவனுடைய ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 500 புட்டுக்கு அப்புறம் 550 புட்டு 600 புட்டு இப்படி கண்டினியூஸா போகும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா லெவல்ஸையும் பிரேக் பண்ணிருக்கும். அட் த எண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் இனிஷியல் ட்ரெண்டான ஸ்டார்டிங் ட்ரெண்ட் எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு 650. அந்த 650ய சந்திக்க வந்துட்டாங்க. நான் ஸ்ட்ரைட்டா 650க்கு போறேன். ஸோ 650 பாத்தீங்கன்னா 650யோட ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 205. அந்த 205 இந்த 500 ரீச் ஆகியிருக்கணும். ஓகேலா, அதை ரீச் ஆயிருக்கணும். அதை பிரேக் பண்ணிச்சா இங்க பாருங்க, சுத்தமா அதை பிரேக்கே பண்ணல. இவனோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பாருங்க என்னது 114. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 114 யாரோடது காலோடையது. ஏன்னா அந்த டைரக்ஷன் இப்போ வருது மார்க்கெட். 114 பிளாட் பண்ணி பாருங்க, எக்ஸாக்டா அந்த 114ல இருந்து தான் ஜம்ப் ஆயிடும். ஸோ ஒரு நல்ல என்ட்ரியை நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டம்லயோ, அதாவது மார்க்கெட்டோட பாட்டம்லயோ கால் ஆப்ஷனை பை பண்ணிருக்கலாம். ஒரு மார்க்கெட்டோட டாப்ல வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்படின்னா டாப்ன்றது புட்டுக்கு லோ, ஸோ பாட்டம்ன்றது காலுக்கு லோ, புட்டுங்கிறது டாப்ன்றது வந்து புட்டுக்கு லோ. ஸோ இந்த மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்றீங்கன்னா புட்டுடைய லோ பாயிண்ட், அதாவது மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட்ல, மார்க்கெட்டுக்கு ஹைன்றது புட்டுக்கு லோ, ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கால் ஆப்ஷன் பை பண்ண நினைக்கிறேன் நான், மார்க்கெட்டோட லோ காலுக்கும் லோ அந்த இடத்துல பை பண்ண பார்க்கணும். இப்படிதான் நீங்க அப்சர்வ் பண்ணணும் மார்க்கெட்டை, இப்படிதான் நீங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ இடையில இப்போ எனக்கு இங்க இருந்து இது கீழே விழுந்திருக்கு, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது மேலே இருக்கு, அப்ப நான் இங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்படி எல்லாம் பாக்குறது இட்ஸ் நாட் ரைட் திங். ஒன்ஸ் நமக்கு ஒரு டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக் அடிச்சு, இப்போ எனக்கு இனிஷியலா 650 ஸ்ட்ரைக் வந்து டாப் ஸ்ட்ரைக் அமைஞ்சது. டவுன் சைட்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்ததுனால பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் 515 எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணி கீழே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப் டு 500 வரைக்கும் தான் போயிருக்குதுன்றத நம்மளால ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். அப்போ எனக்கு இப்போ பாட்டம் ஸ்ட்ரைக் 500 தான். அண்ட் ஒன்ஸ் அகைன் கால் சைட்ல ரேலி நடக்கும்போது மேல போக போக அந்த 650 கடைசி வரைக்கும் பிரேக்கே பண்ணல. அப்போ ஒன்ஸ் அகைன் 650 தான் ஸ்டில் இட் இஸ் அ டாப் ஸ்ட்ரைக். அப்போ என்ட்ரின்னு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணா இந்த 650 ஸ்ட்ரைக்ல பார்க்கணும், அல்லது பாட்டம்ல பார்க்கணும், அதாவது கால் சைட்ல பார்க்கணும்னா 500 கால்ல பார்க்கணும். ஸோ 650 புட்டுல ஒரு என்ட்ரி, 500 கால்ல தான் என்ட்ரி. இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளால என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி என்ட்ரி, ஒரு ட்ரெண்டோடைய மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்றது இதை வச்சுதான் நம்ம பண்ணணும். இதுக்கு சப்போர்ட்டிவா நீங்க அதர் ஸ்ட்ரைக் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த ஹை, அதாவது மார்க்கெட்டா 650 ஆண்ட ஒன் செகண்ட் போய் ரீச் ஆயிருக்கும் போது அங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி புட் சைட்ல வரும்போது இந்த அப்சர்வேஷன் நீங்க பண்ணலாம். இப்போ இது என்ன லெவல், இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, இது வந்து ஆப்போனன்ட்டுடைய ஹை, அதாவது 500 புட்டுடைய ஹை, இது வந்து 650 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. நவ் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு வேல்யூபிள் இருக்காது, ஏன்னா அந்த லோ வந்து இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ புரியுதுங்களா, அதனால இந்த லோவுக்கு வேல்யூபிள் இருக்காது. பட் இப்போ 500 காலுக்கு 500 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இது ஆப்போனன்ட் ஹை இங்க மார்க் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் அடுத்த ஆப்போனன்ட் யாரு 550 600 அப்படிதான் நம்ம எடுப்போம். அப்போ 550 புட்டு எடுத்து பாருங்க, அந்த 550 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 140, அந்த 140 இங்க மார்க் பண்ணி பாருங்க. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த 140 இங்க மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டா பாருங்க அந்த 140 என்றா ஸ்ட்ரகிள் ஆயிடும். ஸோ இப்போ இந்த 140 லெவல், அதாவது 550 புட்டுடைய ஹையே கீழே போக முடியும்னா கண்டிப்பா 500 கால் வந்து 500 புட்டுடைய ஹைக்கு கீழே போக வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில நீங்க ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரி ஒரு ரேலி விட்டுட்டா கூட அடுத்து அது என்ன மாதிரி சினாரியோக்கு வந்தா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுங்க. இங்க வந்து ஜஸ்ட் ஃபார் இண்டிகேட்டர் வச்சு ஒரு கோடு போட்டு ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிட்டு பிரேக் பண்ணா இங்க என்ட்ரி அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. லாஜிக்கலி புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் எதை தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் மார்க்கெட் நம்ம கிட்ட வந்து ப்ராப்பரா என்ட்ரியை எடுக்கிற டைம் நமக்கு தாராளமா கொடுக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் போட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் வந்து வாண்டடா நம்மளுக்கே வந்து என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.